ஓயாத என்றும் சாயாத ஒழுக்க நல்ல மனசாட்சி நீதிபதியிடம் வழக்கு ஒன்று வந்தது. மண் பூதம் நின்று வாழும் மரம் செட்டி கொட்டி நடப்பன ஊர்வன பரப்பன கிடப்பன எல்லாம் ஒன்று சேர்ந்து மண் பூதத்தின் வழி மழை நீர் பூதத்து மீது வளர்க்கு தொடர்ந்தன. வான் நீர்பூதம் காற்றுப்பூதத்தோடு கைகோர்த்து கொண்டு சீற்றம் கடு மழை சூறாவளி என வாழ்வழி நெடுக வாழ்வழி கெடுக வாழ்வழியாக என்று என்றும் வந்து இடர் பேரிடர் தந்து தந்து போகிறது. சில மணியோ சில நாளோ இருந்தாலும் வந்தாலும் வந்து இருந்தாலும் வந்து இருந்தாலும் அடித்து துவைத்து அப்புறப்படுத்தி அடித்து துவைத்து அப்புறப்படுத்தி பாடாய்ப்படுத்தி விட்டு படுத்தி விட்டு பரிதவிக்க விட்டு போகிறது. நாங்கள் துடித்தாலும் துயரத் தொடர்கதை படித்தாலும் விடாது பாடாய்ப்படுத்தி விட்டு பரிதவிக்க விட்டு போகிறது. உண்டி உறையுள் உடுக்கை உறவு என வாழும் வழி இன்றி ஆக்குகிறது. இதுவே வழக்கமாகவே வைத்திருக்கும் வான் நீர் பூதத்து மீது விசாரிப்பு செய்து நல்ல நீதி வழங்க வேண்டுமென வேண்டின. மண் வேண்டியது. வான நீர்பூதம் அழைக்கப்பட்டது. குற்றவாளி கூண்டில் நின்று அவர் மீது நீர் மீது மண் பூதம் கொடுத்த வழக்கு கூறப்பட்டது. வான் நீர் தொடர்ந்தது. ஐயா கும்பிடுகிறேன். குற்றவாளி கூண்டு என்கிறீர்களே, இன்னும் குற்றம்தான் ஊர்ஜிதமும் நிரூபணமும் செய்யப்படவில்லையே. செய்யப்படும் முன்னே ஏன் குற்றவாளி கூண்டு என்று அக்கூண்டில் அடைத்து அக்கூண்டை குற்றவாளி கூண்டு என்று சொல்ல வேண்டும்? வாதி பிரதிவாதி கூண்டென்றோ வாதி பிரதிவாதி இடம் என்றோ அல்ல வழக்காடு இடம் என்றோ சொல்லலாமே ஐயா. இது எனது பணிவான என்று கூறிவிட்டு தன் சார்பு செய்தி உரைக்க வேண்டியதை உரைத்தது. ஆமையா, அவர்கள் சொல்வதையை மறுக்கிறேன். நீதிபதியிடமே கேட்கிறேன். இவர்களின் முறையற்ற குறைவுற்ற கைகளால் என் எல்லா இடங்களையுமே இவர்களே ஆக்கிரமிப்பு செய்தனர். என் வழி அடைத்து கெடுத்து தடுத்து கெடுத்த கொடுத்த துன்பங்கள் இடர்கள் பேரிடர்கள் தொடர்கதையை தொடர்வாதையை யாரிடம் முறையிட? இவர்கள் நன்மை கருதியே அப்படியும் என் வழியை நானே தேடி ஓடி சில நாட்களுக்குள்ளே தாய்க்கடல் சென்றடைகிறேன். நீர் நிலைகளில் என் நிலை தலைநிலையிலே நிலைக்கும் கலிக்கும்
அவர் குளிக்கும் குடிக்கும் உயிர் வாழ பயன்படுத்தும் அவ்வளவு இடங்களும் அணைக்கட்டு தேக்கங்களும் எல்லா இடமுமே எனக்கு சொந்தமே. அவர்கள் என்னால் தான் வாழ்கிறார்கள். நான் இல்லையானால் மண்ணாகி யாவும் மரணித்து போகும். அவரவர் இடத்தில் அவரவர் இருக்க வேண்டும். மாறி இருப்பதால் மாறி நான் பெய்கிறேன் ஐயா, அடை மாறி பெய்கிறேன் ஐயா. எனவே கணம் கோட்டார் மூலம் விண்ணப்பிப்பதும் வேண்டுவதும் கூறுவதும் என்னவென்றால், என் பாட்டு என் பண்பாட்டுக்கு நான் பாட்டுக்கு இருந்து நல்லதே செய்வேன் என்றும் எப்போதாவது என் ஓட்டம் ஆட்டம் கொண்டாட்டம் என் குடியிருப்பை என் வழி நடப்பை இவர்கள் கெடுத்து சீர்குலைத்தால்தான் செய்வது அறியாதுதான் சீறிப்பாய்ந்து மீறி ஏறி இறங்கி ஏரி குளம் குட்டை கண்மாய் கால்வாய் அணை ஏறி இறங்கி உடைத்தும் உருண்டும் ஓடியும் விரைவில் கடல் கலந்து இவர்களுக்கு நன்மை புரியவே விரைவில் ஓடோடி கடல் கலந்து கடல் நாடி கண்ணியத்தோடு கடமையோடு கட்டுப்பாட்டோடு கட்டுப்பட்டு இருந்து வருகிறேன். இவர்கள் செய்யும் துன்பங்களால்தான் நான் அவ்வப்போது இச்சீற்றத்திற்கு உள்ளாகிறேன் ஐயா. இதற்கு மேல் ஐயா பார்த்து குறை நிறை சீர்தூக்கி பார்த்து உங்களிடம் இருக்கும் நீதி துலாக்கோல் சீர்திருத்தி நிறுத்தி பொருத்தி நிறுத்தி குறை நிறை பொறுத்து தீர்ப்பு வழங்கும் வரை கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிய பணி செய்வேன் என்றும் பணி செய்வேன் இனிய பணி செய்வேன் என்று குனிந்து பணிந்து கூறி நின்றது. அமைதி மௌனம் இருபுறமும் நிரந்தர குடியேறியது. அவரவர் குற்றம் குறை புரிந்தது தெரிந்தது சென்று நன்று இருந்து வாருங்கள், இருங்கள், பிறரை நேசித்து இருங்கள், யோசித்து இருங்கள் என்று நீதி பதியும் இருக்கை விட்டு நீதி பதியும் இருக்கை விட்டு எழுந்தார். இருக்கை விட்டு எழுந்தார். இருந்தவர் அனைவரும் இருக்கை வழக்கை விட்டு எழுந்து இருகை கூப்பி வணங்கி கலைந்தனர். இயற்கையோடு இயல்கையோடு வாழ்வதற்கே.